நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன அமரன் படம் இது வரைக்கும் உலகம் முழுவதும் 300 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயனோட கெரியர் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இந்த படம் இடம் பிடிக்கும்னு நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். படம் 19 நாட்களில் உலகம் முழுவதும் 300 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலாகியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் படம் 140 கோடி வசூலாகியிருக்கு. அமரன் படம் 3 நாளில் 100 கோடியும் 10 நாட்களில் 200 கோடியும் 19 நாட்களில் 300 கோடிக்கு மேலும் வசூலாகியிருக்கு. சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கமலஹாசன் இணைஞ்சு இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயனோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் படமாக அமரன் படம் இடம் பிடிச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் 300 கோடிக்கு மட்டுமே வசூலான ஹீரோக்களில் ஒரு சில பேரில் சிவகார்த்திகேயன் அவர்களும் இருக்காரு. ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் விஜய்க்கு அடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவர்களும் 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் இடம் பிடிச்சிருக்காரு. நடிகர் அருண் விஜய் அவர்கள் ரீசெண்டாக அவருடைய ஃபேமிலியோட வணங்கான் படத்தை பார்த்துருந்தாரு. படம் ரெடி டு ரிலீஸில் இருக்குது. சென்சாரும் ஆயிடுச்சு. வணங்கான் படம் பொங்கல் ரிலீஸ்க்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. சுரேஷ் காமாட்சி ப்ரொடக்ஷன் ஹவுஸான பி ஹவுஸ் ப்ரொடக்ஷனில் படம் தயாராகி படம் பொங்கல் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று பாட்டல் ராதா. நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் அவர்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு UBA சான்றிதழ் வழங்கியிருக்கிறதா தெரிவித்து படம் டிசம்பர் 20 கன்ஃபார்ம் ரிலீஸ்னு தெரிவிச்சிருக்காங்க. குரு சோமசுந்தரம் அவர்கள் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க புஷ்பா 2 படத்தோட ட்ரைலர் யூடியூப்பில் செம ட்ரெண்டிங்கில் இருக்குது. செம ட்ரெண்டிங் சொல்கிறத விட நம்பர் 1 இடத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். யூடியூப்பில் இது வரைக்கும் 120 மில்லியன் வியூஸும் மற்றும் 2.3 மில்லியன் லைக்ஸ்க்கு மேலே யூடியூப்பில் கடந்திருக்கு. படம் டிசம்பர் 5ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. புஷ்பா 2 ட்ரைலருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. யூடியூப்பில் மட்டுமே 120 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கு. நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் லக்கி பாஸ்கர். படம் தீபாவளி முன்னிட்டு வெளியாகி இருந்தது. படம் 3வது வாரமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. படம் இது வரைக்கும் உலகம் முழுவதும் 111 கோடி உலகம் முழுவதும் வசூலாகி இருக்கிறதா அஃபீஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. இந்த தீபாவளிக்கு வெளியான படங்களில் அமரன் மற்றும் லக்கி பாஸ்கர் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வசூல் வந்திருக்கு. கிருத்திகா உதயநிதியோட இயக்கத்தில் ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் நடிப்பில் அடுத்த படம் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் கமிங் சூன்னு படக்குழுவினர் ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாங்க. டிசம்பர் 20 படம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க.